அல்லாஹ்வின் நண்பர்கள் சோதனைக்கு சொந்தக்காரர்கள். இன்னும் தெளிவாக சொல்வேன், கொஞ்சம் கூடுதல் சோதனையும் அவர்களுக்கே சொந்தம். அஷத்துல் பலாஇ அல் அன்பியா சும்மல் அம்சல் ஃபல் அம்சல். சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனை கொஞ்சம் கடுமை நபிமார்களுக்கு, அதுக்கடுத்து அல்லாஹ்வின் நேசர்களுக்கு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ் நம்மளை போட்டு எடுப்பான், புரட்டி எடுப்பான். நம்ம கொஞ்சம் நெருங்கி வரும்போது, தஹஜ்ஜத்தில் ஈடுபடும் போது, துஆவில் ஈடுபடும் போது, திக்ரை வாழ்க்கையாக கொள்கிற போது அல்லாஹ் கொஞ்சம் புரட்டி எடுப்பான். குடும்பத்தில் சில சஞ்சலங்களை கொடுப்பான், மனைவிக்கு சில நோயை கொடுப்பான், பொருளாதாரத்தில் சில வீழ்ச்சியை கொடுப்பான். மனசு என்ன பண்ணுதுன்னு பார்க்கறான். அப்ப நம்ம சில நேரத்தில் இவ்வளவு வணங்கணுமே, இப்படி எல்லாம் இருந்தோமே, ஏன் நமக்கு இப்படி சோதனை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்களா? நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஏப்பா நீ நல்லா தானே இருந்த, நிறைய உனக்கு வணக்கம் எல்லாம் இருந்துச்சே, உனக்கு ஏன்பா அந்த சோதனை? அது என் ரப்பனுடைய சுன்னத்துன்னு சொல்லலாம். ரப்புடைய சுன்னத்து என்ன? சோதிப்பது அவனுடைய நடைமுறை, அவன் விருப்பம், அவன் பாதை அது, அவன் வழிமுறை அது. அவன் சோதிப்பதில் வாழ்க்கை என்பது அவனுக்கு சொந்தம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும், வாழ்வையே சோதனைக்காக படைத்தேன் என்கிறான். உங்கள் மரணமும் சோதனைங்கிறான். மரணம் என்ன சோதனைன்னு சொல்றதுக்கு நேரம் இல்லை. நான் வாழ்ற வாழ்க்கை மொத்தமும் சோதனை. நான் நிறைய இடத்துல சொன்னது உண்டு, பல பேர்களுக்கு சோதனை அவங்க மனைவியே சோதனை ஆயிடுவாங்க, பல பெண்களுக்கு கணவனே சோதனை பொருளா மாறிடுவான். பல பேர்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாகுவார்கள், அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளையே சோதனை களமாக கருணை உள்ள ரப்பு மாற்றுவான். அல்லாஹ் நமக்கு எல்லா வகையிலே ஹைராக்கி தருவானாக.